ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல வந்திருக்கேன். லா ஆஃப் அட்ராக்ஷன் அது இல்லாமல் நம்ம சேனலை பற்றி ஒரு அப்டேட்டு. இப்போ வந்துட்டு நாம் 4000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் கம்மி சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. பட் நான் வந்து ஒரு 3 இயர்ஸாக வந்துட்டு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம இருக்கோம். என்னோடய பர்சனல் ஒர்க்கு, ஜாபு, அதையும் தாண்டி இந்த மாதிரியான வீடியோஸ் போடுறது இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணோம். நீங்கள் கேட்கலாம், இவ்வளோ வீடியோ போட்டு இத்தனை வருஷம் கழிச்சு இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க அப்படின்னு. அதுக்கு ஒரு கால நேரம் வரணும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து யாரையும் வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது. இருந்தாலும் லாஸ்ட்டு ஒரு 30 டேஸில் லாஸ்ட் ஒரு 20 டேஸில் எனக்கு வந்து 3000 சப்ஸ்கிரைபர் கம்ப்ளீட் ஆகிட்டாங்க. ஓகேவா? ஸோ வந்துட்டு அதுவே நான் ஒரு பெரிய சக்ஸஸ். நான் ரொம்ப சந்தோஷப்படுறதுக்கான காரணமாக இருக்குது. இது யாரால் எல்லாமே அப்படின்னா உங்களால் தான். நான் வந்து கேட்டுக்கிட்டேன் உங்ககிட்ட. ஸோ அவங்களுக்கு நீங்கள் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ அதுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நாம் ஒரு விஷயத்த ஒருத்தர்கிட்ட கேட்டு அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லும் போது அவங்ககிட்டேருந்து கிடைக்கக்கூடிய பிளெஸிங் வந்து அதை விட பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. நாம் இந்த மாதிரி தான் நாம் ஒரு விஷயத்த ஒருத்தர்கிட்ட வேணும் அப்படின்னு கேட்கும்போது அது செஞ்சதுக்கு அப்புறமா நன்றி சொல்றதை விட செய்யறதுக்கு முன்னாடியே மனசார வந்து மானசீகமா வந்துட்டு நம்ம தேங்க்யூ அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு, அதாவது அவங்க கேட்டு ஒன்று நேரடியாக கேட்கணும்னு கூட அவசியம் இல்லை. மானசீகமா நம்ம வந்து மனசார சொல்லும் போது அவங்க உணர கூட செய்வாங்க. இந்த மாதிரி நாம லா ஆஃப் அட்ராக்ஷன் நிறைய விஷயத்த பார்த்துருக்கோம். இப்போ வந்து நம்ம தேங்க்யூ அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லும் போது அவங்க மனசார அந்த விஷயத்த நமக்காக செய்வாங்க. அதுவும் முழு சந்தோஷத்தோட செய்வாங்க. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம தொடங்கணும். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல ரொம்ப பேசிக்கான மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேங்க்யூ டெக்னிக் தான். இது ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடும் கூட. இது ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல். நமக்கு ஈஸியாக சீக்கிரமாக ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஈஸியான மெத்தடு. நம்ம எப்போ வேணாலும் இதை பண்ணலாம். எந்த நேரத்துலையும் எந்த இடத்துலையும் நம்ம என்ன ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் நம்ம யாருக்காக எதுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுறோமோ அவங்களுக்காக அந்த விஷயத்துக்காக தேங்க்யூ சொல்லலாம். இதனால அவங்க ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, காரு, வீடு, மனை, இந்த பணம், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்காக இருந்தாலும் சரி, அதை எதை எதிர்பார்க்குறோமோ யாருக்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறோமோ அவங்களுக்கு மனசார நான் தேங்க்யூ அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். அவங்க இதை செஞ்சிட்டாங்க. பணம் எதிர்பார்க்குறீங்களா? பணம் நீ என்கிட்ட கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போது நீங்கள் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்களா? என்கிட்ட பேசாமல் இருக்காங்க, நம்பர் பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்க, அவங்க கால் பண்ணி என்கிட்ட பேசுகிறதுக்கு தேங்க்யூ. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்களோட மேனிஃபெஸ்டேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தேங்க்யூ டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். இது வந்து ரொம்ப லா ஆஃப் அட்ராக்ஷனில் ரொம்ப பேசிக்கான ஒரு மெத்தடும் கூட. சரிங்களா? ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்சதுலேருந்து இதை ஒரு 2 நிமிஷம் இல்லை 1 நிமிஷம் இதை பண்ணால் கூட போதும். அந்த நாள் ஃபுல்லாக வந்துட்டு நாம் ஏதோ ஒரு சாதித்த மாதிரியும், நாள் தொடக்கத்தில் நாம் இந்த நாளையே ஃபுல்லாக புதுசாக நமக்கு பிடிச்ச மாதிரி மாற்றின மாதிரியும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இதை வந்துட்டு எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் தனியாக வெப்சீரிஸ் மாதிரி நம்ம சேனல்லையே வச்சுருக்கேன். அது பிளேலிஸ்ட் அப்படிங்கிற டேபில் இருக்கும். நீங்கள் என்னோடய யூடியூப் சேனல்லே போய் பார்க்கலாம். இருந்தாலும் பேசிக்காக ஒரு சில விஷயத்த சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு நீங்கள் வந்து ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, நான் வந்து தினமும் எழுதுகிறேன், ஆனால் வந்து அந்த நோட்டை யாராவது எடுத்து பார்த்துருவாங்க, பேப்பரில் எழுதிட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். நீங்கள் வந்துட்டு நோட்டில் எழுதுகிறேன் அப்படின்னா நீங்கள் எழுதிட்டு யாரும் பார்க்க வேணாம், ப்ரைவசி வேணும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து எரிச்சிடலாம், இல்லை கிழிச்சு போட்டுடலாம் உங்கள் விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறமா. இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி இல்லை, என்னால் செலவு பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வேஸ்ட் ஆகுது அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அமேசானில் நிறைய வந்து டிஜிட்டல் டூல் ஸ்லேட் மாதிரி இருக்கும். அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் அதிலேயே ரைட் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு பட்டன் ப்ரெஷ் பண்ணால் அப்படியே வந்து எல்லாமே எரேஸ் ஆயிரும். ஒரு 300-200 தான் இருக்கும். இல்லை எனக்கு அவ்வளோலாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் பேப்பரில் ரைட் பண்ணிவிட்டு நீங்கள் கிழிச்சு முடிஞ்சதுக்கப்புறம் 1 வீக்கு ஒரு தடவை அதை ட்ராஷ் பண்ணிடுங்க, கிழிச்சு எரேஸ் பண்ணிடுங்க. இல்லாட்டி நீங்கள் வந்து எரிச்சிடலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலாம். இப்போ வந்துட்டு அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து தினமும் எழுத மறந்துடுறேன் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை எழுதிட்டு பண்ணலாம். இல்லை சொல்லிட்டு கூட நீங்கள் தூங்கலாம். இல்லை காலையில் எந்திரிச்சோன்னா அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் அதாவது உங்களுக்கு எப்பப்பெல்லாம் அதை செய்யணும்னு தோணுதோ அப்பப்பெல்லாம் பண்ணுங்க. இது வந்து பண்ண ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இது வந்து பேசிக்கான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடாக இருந்தாலும்
ரிலேஷன்ஷிப்புக்கும் ரொம்பவே யூஸ் ஆகும். நாம ஒரு விஷயத்த எதிர்பார்க்குறோம் அப்படின்னா அந்த விஷயத்துக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான விஷயத்த ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சப்போர்ட்டு. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு நிறைய சக்ஸஸ் ஸ்டோரி வந்துகிட்டே இருக்கிறதுனால நிறைய பேர் ஜாயின் பண்ணுறாங்க. கோச்சிங்ஸ் கிளாஸஸ் வந்து எல்லாமே வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து அவங்க கிளாஸ் எடுத்து நல்லபடியாக இது பண்ணுறோம், கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். அவங்க நமக்கு நிறைய தேங்க்யூ சொல்கிறாங்க. அப்போ வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம இன்னும் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு கிளாஸஸ் எடுக்கணும். எப்போவுமே வந்துட்டு லிமிட்டட் சீட்டட் மட்டும்தான் நான் வந்து புக் பண்ணுவேன். நம்ம வந்து அலோகேட் பண்ணுவேன். குறைஞ்ச நபர் தான் வச்சு நான் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவேன். இது வந்து குரூப்பாக அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல், இப்போதைக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் நான் வந்து கிளாஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். 1-to-1 கால் அப்படிங்கிறதுனால டைரெக்டாக அவங்கக்கிட்ட அவங்களோட பிரச்சனையை பேசி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா அவங்களோட மனநிலையை பொறுத்து அவங்களுக்கான விஷயங்களை நம்ம சொல்கிறோம். இது மாதிரி டைரெக்டாக 1-to-1 கால் அப்படிங்கிறதுனால வந்துட்டு லிமிட்டட் சீட்டு தான் நம்ம அவைலபிளாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரிலேஷன்ஷிப், மணி அட்ராக்ஷன், ஜாப் அட்ராக்ஷன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நீடடாக இருந்தது அப்படின்னா எனக்கு நீங்கள் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நீங்கள் ரொம்ப அதிகமான சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களும் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் யாரையெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னாவே லைக் பண்ணுங்க, இல்லைன்னா பண்ண வேணாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதோ இருந்தா நீங்க வந்து கமெண்ட்ல கேட்கலாம். இல்லை பர்சனலாக எனக்கு லா ப்ரொடெக்ஷன் கோச்சிங்ஸ் வேணும், கிளாஸஸ் வேணும் அப்படின்னாலும், டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு கிளியராக அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு மேலும் மேலும் தேவைப்படுது. ஸோ நீங்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி மற்றவங்களுக்கு அந்த விஷயத்த, அதாவது நம்ம வீடியோஸை கொண்டு போய் சேர்க்குறீங்களோ, ஷேர் பண்ணுறீங்களோ, அந்த அளவுக்கு எனக்கு அந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கும் உருவாக்குறதுக்கும் எனக்கு வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ வந்து எனக்கு நீங்கள் ஒரு மோட்டிவேட்டாக இருக்கணும். ஸோ அதை நான் வேண்டி கேட்டுக்கிறேன். ஸோ வந்து நீங்கள் உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நான் உங்ககிட்ட கண்டிப்பாக நான் இதை சொல்லி ஆகணும். தேங்க்யூ ஸோ மச். நமக்கு நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க, நிறைய பேர் வியூஸ் அதிகமாக போயிட்டு இருக்கு. பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. ரொம்ப நன்றி.